உருப்படியா ஒரு தொழிலும் பண்றதில்ல. இவ்வளவு நேரம் ஆச்சு. என்னதான் பண்றாரோ இந்த ஆளு. என்ன 11 மணி ஆச்சு, இன்னும் இந்த மனுஷனை காணோம். அப்படி எண்ணத்தை தான் விட்டு முறிக்கிறாரோ. யோ நில்லியா, ஒன்னுத்தையும் உருப்படியா பண்றதில்ல. வீட்டுக்காவது நேரத்துக்கு வரலாம்ல. மாச சம்பளம் ஒழுங்கா வாங்குறவனே வீட்டுக்கு நேரத்துக்கு வரான். அவனுக்கெல்லாம் ஒரு வேலை, எனக்கு அப்படியா? பல பிசினஸ் பண்றவன், பல வேலை இருக்கும்ல. ஆமா, நானும் அதை மறந்துட்டேன். நீ தான் பெரிய தொழிலதிபராச்சே. கனகா சும்மாரு, நானே செம கடுப்புல இருக்கேன். நீ மட்டும் பணம் வாங்கி கொடுத்துருந்தா இந்நேரம் டபுளா கையில இருந்திருக்கும். ச்சே, கிடைச்ச நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன். இப்படி இருந்தா நாம எப்படி டெவலப் ஆக முடியும்? அதுங்க தான் வச்சுக்கிட்டே தரலையே. நாம எங்க வளர்ந்துருவோன்னு நம்மள அமுக்கணும்னு நினைக்குதுங்க உங்க வீட்டு ஆளுங்க. நான் என்னத்த பண்ண? சரி, உங்க நட்பு வட்டாரத்துல யார்கிட்ட கேட்கலாம்ல. நான் சும்மா ஃபோன் பண்ணாலே பணம் கேட்பேன்னு ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் எங்கிறது கேட்கறது? அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன். என்ன பண்றது, நம்ம பழக்க வழக்கம் அப்படி இருக்கு. நானும் ஒரு 10,000 ரூபாய் போச்சுங்கிற கடுப்புல தான் இருக்கேன். எனக்கு வேற அவசரமா இப்போ ஒரு 10,000 ரூபாய் வேணும். என்னது 10,000? ஏய், உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம்? ஏன் பொம்பளைங்களுக்கெல்லாம் செலவே இருக்க கூடாதா? இருக்கலாம், ஆனா 10,000 ரூபான்னா மயக்க வருது இல்ல. உன்கிட்ட 10 ரூபாய் கேட்டாலும் இதே மயக்கம் தான் வரப்போகுது. நீ வெறும் எம்டி பேக்கெட் தானே. இன்னைக்கு என் மகேஷ் சித்தி கூப்பிட்டுருந்தாங்க. ஊர்ல என்னோட செட்டு துர்கா இருக்கால, அவளும் நம்மள மாதிரி தான். கல்யாணமாகி பல வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சவங்க மூலமா கேரளால இதுக்குன்னே ஸ்பெஷலா இருக்கிற ஒரு மாந்திரிகரை வர சொல்லி இப்போ குழந்தை பிறக்கிறதுக்காக யாகம் பண்ணியிருக்காங்க. எண்ணி 3 மாசத்துல அவ வயித்துல கரு தங்கிடுச்சு. இப்போ மாசமா இருக்கா தெரியுமா? அதான் என் சித்தி சொன்னாங்க. அவரு ரொம்ப கைராசிக்காரரு. நீ உடனே உன் புருஷன்கிட்ட சொல்லி அந்த யாகத்தை பண்ணு, உனக்கு நல்லது நடக்கும். வயசு வேற போய்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்குதான் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். சரி, அதுக்கு யாகம் தான் பண்ணணுமா? நாம முயற்சி பண்ணுவோம். இல்ல, ஏற்கனவே வருமானம் இல்ல, குழந்தைக்கு என்ன அவசரம்? என்ன அவசரமா? நமக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு பாருங்க. வருஷம் 10 ஆச்சு. நான் மனசுக்குள்ள அல்லாடிட்டு இருக்கிறது உங்களுக்கு என்ன தெரிய போகுது? உங்க அம்மா என்னை எப்ப பார்த்தாலும் வெறும் வயித்துக்காரி வெறும் வயித்துக்காரின்னு குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்க அன்னிக்காரி நான் எப்ப பணம் கேட்டாலும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும். உங்களுக்கு என்ன குழந்தையா குட்டியா? 2 பேர் தானே. அப்படி என்ன செலவுன்னு சொல்லாம சொல்லி காட்டிட்டு இருக்கா. நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவாங்களா? சரி, இவங்களதான் விடு. ஒரு நல்லது கெட்டதுக்கு நிம்மதியா தான் போயிட்டு வர முடியுதா? எங்க போனாலும் என்ன இன்னும் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு என்னால கேக்குறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியலையா? நான் தவிக்கிற வழி என்னன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க என்ன ஆம்பளை, உங்களெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. பொம்பளையா பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேதனை எல்லாம். சரி கனகா, நீ அழாத. இங்க பாரு, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு, எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன ஒரு வாரிசு வேணும்னு சொல்லி? நீ சொல்ற யோசனையும் நல்லா தான் இருக்கு. 10,000 ரூபாய்க்கு எங்க போறது? ஏன் உங்க வீட்டு ஆளுங்க கிட்ட போய் கேளுங்க. நீ 5,000 ரூபாய் கேட்டதுக்கே இல்லன்னுட்டாங்க. நான் போய் 10,000 ரூபாய் கேட்டா தருவாங்களா? நான் போய் கேட்டா தர மாட்டாங்க. நீங்க போய் கேட்கலாம்ல, அந்த உரிமை உங்களுக்கு இருக்குல்ல. உங்க அண்ணன் செத்து போன சமயம் இவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ஊர்ல முழிச்சிட்டு இருந்தப்ப நாம தானே 3 மாசம் நல்லபடியா பார்த்து இதுங்களை ஒழுங்குபடுத்தணும். அந்த நன்றி கொஞ்சமாச்சும் இதுங்களுக்கு இருக்கணும்ல. அப்ப நம்ம நல்லா இருந்தோம், பண்ணோம். இப்ப இருந்தாலும் பண்ணதான் செஞ்சிருப்போம். அதுக்கும் வழி இல்லாம நாம இப்படி ஆனதுக்கு காரணமே அவங்க தானே. இத பாருங்க, உங்க அண்ணனுக்கு உங்க வீட்டு ஆளுங்க முறையா திதி பண்ணாததுனாலதான் நாம எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி அவங்க கிட்ட போய் பிச்சை கேட்டு நின்னுட்டு இருக்கோம். இது பாருங்க, அதுக்கு பிரதிபலனா அவங்க நமக்கு ஏதாவது பண்ணணும்லங்க. இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட போய் இந்த சடங்கு விஷயம் எல்லாம் பேச முடியாது.
அன்னைக்கு அம்மாவே அடிக்கிறதுக்கு கை வாங்கிடுச்சு. இப்ப போய் பேசினேன்னு வை, அடிச்சே போட்டுரும். ஏங்க அப்ப எப்படிதான் கேக்குறதுன்னு காரணத்தையாவது யோசிங்க. நமக்கு என்ன உங்ககிட்ட போய் கேக்குறதுக்கு உரிமை இல்லையா என்ன? இத பாருங்க, நீங்க என்ன சொல்லி கேப்பீங்களோ ஏது சொல்லி கேப்பீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு 10,000 ரூபாய் காசு வேணும்.